பொட்டு, என்னடா செல்லம், ஒரே ஹாப்பி மூட்ல இருக்க போல. கண்ணெல்லாம் நல்லா செவந்திருக்கு. ஆமாங்க, இத உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ராத்திரி கனவுல நீங்க எனக்கு நிறைய நகை வாங்கி தந்தீங்க தெரியுமா? ஆகா, கனவுல வாங்கி கொடுத்ததா சொல்லிட்டு நிஜமாவே வாங்கி கேட்பாளோ? சரி, சமாளிப்போம். ஆமா பொட்டு, வாங்கி தந்திருப்பேன், வாங்கி தந்திருப்பேன். ம். ஆனா அந்த நகைக்கெல்லாம் உங்க அப்பா தானே பில்லு கட்டியிருப்பாரு. நல்லா யோசிச்சு பாரு கனவுல. அட பாவி மனுஷா, நம்ம ஒரு ரூட்ல வண்டியை கொண்டு போனா இவர் வேற ரூட்ல திருப்பி விடுறாரு. ஆமா ஆமா, எங்க அப்பா தான் அதுக்கு பில்ல கட்டினாரு. ஏண்டி பொட்டு, கனவுல கூட உங்க அப்பாவை பில்லு கட்ட வைக்க மாட்டியா? ஏன் இப்ப இப்படி எரிஞ்சு விழுற? நீங்க தானே சொன்னீங்க நான் கோவத்துல எரிஞ்சு விழும்போதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கேன்னு. அதனாலதான் எரிஞ்சு விழுறேன். வந்துட்டாரு. அதுக்கு இல்லடி பொட்டு, நாம இப்படி சண்டை போடுறத பார்த்து நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஓ, நாம கோவமா சண்டை போடுறது அவங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. நீங்க தான் பக்கத்து வீட்டுல உள்ளவங்களெல்லாம் பார்த்து பல்ல காட்டி சிரிக்கிறீங்களே என்னெல்லாம். அதனால உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. சரிடி பொட்டு, கொஞ்சம் நவுந்து உட்காரு. நாம உட்கார்ந்து பேசுவோம். எங்க எனக்கே உட்கார இடம் இல்லை, இதுல நீங்க எங்க வந்து உட்கார போறீங்க? சரி வாங்க, வந்து உட்கார்ந்து தொலைங்க. சரிடி பொட்டு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டியே? எப்படியும் நான் கோவப்படுற மாதிரி தான் கேட்க போறீங்க, கேட்டு தொலைங்க. அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி ரொம்ப நல்லவங்க ஆச்சே, அவங்க கிட்ட ஏண்டி அடிக்கடி சண்டைக்கு போற? ஆமா, இவருக்கு நம்மளை தவிர எல்லாரும் நல்லவங்க தான். அந்த ஆண்டியோட முகரக்கட்டை உங்க அம்மா மாதிரியே இருக்கா. அதனாலதான் உங்க அம்மா எனக்கு பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்து அவங்கள பார்த்தா எரிச்சலாகி எப்பவும் சண்டை போடவே தோணுது. மபனே, எனக்கு தெரியாம அந்த ஆண்டிய சைட்டை அடிக்கிற சைட்டு. அதான் உங்க அம்மா மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொன்னா நீ எப்படி அடிப்ப சைட்டு? என்னது, அம்மாவா? ஏண்டி, நான் யார பார்த்து சிரிச்சாலும் அம்மா, அக்கா, தங்கச்சி அப்படிதான் உனக்கு சொல்ல தோணுமா? அதுக்கு பேரு தான் ஆப்பு. ஆப்பு அப்படிதான் வைக்க தோணும். ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஓ, டவுட்டா? கேளுடா என் செல்லக்குட்டி. நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது புட்டிப்பால் தான் குடிச்சு வளர்ந்தீங்களோ? ஏய், ஆமாண்டி பொட்டு, எப்படி கண்டுபிடிச்ச? சைடுல ஏதாவது ஜோசியம் கீசியம் படிக்கிறியா என்ன? ஜோசியம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இது மாதிரி நான் உங்க அம்மா கிட்ட பேசியிருந்தா என்னை தூக்கி போட்டு குமுறு குமுறுன்னு குமுறி இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு டம்மி பீஸுங்க. அதுலதான் கண்டுபிடிச்சேன் நீங்க புட்டிப்பால் குடிச்சு வளர்ந்தீங்கன்னு. அடிப்பாவி, இதுக்கு இப்படி ஒரு விளக்கமா? என்னங்க, ரொம்ப சத்தமா கேக்குது, உங்களுக்கு கேட்டுச்சா? பக்கத்து வீட்டுல ஏதோ சண்டை போல இருக்கு. அப்படியா? எனக்கு எதுவும் கேட்ட மாதிரி இல்லையே. ஏங்க, நீங்க எதுக்கும் ஒரு எட்டு போய் அங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு எட்டு போய் பார்த்ததுக்கு தான் அங்க சண்டையே நடக்குது. இதுல இவ வேற ஒரு எட்டு போய் பார்க்கணுமாம்ல. அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுமா. பக்கத்து வீட்டு பிரச்சனை நமக்கு எதுக்கு? நாம நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போவோம். நீங்க எங்க போவீங்க? நீங்க தான் சரியான தொடநடுங்கியாச்சே. அது என்னமோ உண்மைதான். இதெல்லாம் கத்துக்கிட்டது என் மாமனார், அதான் உங்க அப்பா கிட்ட இருந்துதான். ஓ, சும்மா இருக்க முடியாது, எப்பவும் எங்க அப்பாவை இழுக்காம உங்களுக்கு. எங்க அப்பா என்ன உங்கள மாதிரியா? அவரு கம்பை எடுத்து சுத்த ஆரம்பிச்சா இந்த பூமியே சுத்துறது நின்னுடும் தெரியுமா? ஓஹோ, நல்லா தெரியுமே. என்னங்க, நிஜமா தெரியுமா? ஆமா, சொன்னாங்களே. உங்க அப்பா வாட்ச்மேனா வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு ஊரா கம்பை எடுத்துட்டு சுத்துவாருன்னு. உங்களுக்கு எங்க அப்பாவை கிண்டல் பண்ணலாம் தூக்கமே வராதே.